என்னோடய சிஸ்டர் ராஜேஸ்வரி. இன்றைக்கி அவளோட அரங்கேற்றம் ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சுது. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவளுடைய ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேறிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஹஸ்பண்ட் ரமேஷ் தான். அவளுடைய ஆசை என்னன்னு கேட்டு அந்த ஆசையை இந்த வயசுலேயும் அவர் நிறைவேற்றிருக்காரு. அதுக்கு அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவளுடைய எல்லா ஆசையும் நிறைவேறணும். அவளுக்கு சிங்கிங் ரொம்ப பிடிக்கும், பாட்டுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த பாட்டோட ஆசையும் எல்லாமே நிறைவேறணும். கடவுள் அவருக்கு எல்லா அருளும் கொடுக்கணும். லைஃப்பில் அவள் நல்லபடியாக அவளோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறி அவள் லட்சியத்தை அடையிறதுக்கு அவள் ஆசைப்பட்ட மாதிரி சிவபெருமானை நானும் வேண்டிக்கிறேன். The program was really nice, and it was really nice to see all of them perform with so much passion, and so it was really nice to just see them enjoy themselves. And many congratulations, and this is just the beginning. This is the start of the journey, and there's so many more programs and successful events to come after this. Yeah. Congratulations to the Academy as well. Thank you so much. நித்யா பிரியா அகாடமியை பற்றி சொல்லணுன்னா, எங்களுடைய அசோசியேஷன் வந்து ஃபார் அபவுட் நியர்லி 20 years. ஸோ எங்களுடைய குழந்தைகள் சிவானிக்கு முதல்ல சலங்கை பூஜை இதே ஸ்டேஜில் தான் நடந்தது. அதுக்கப்புறமா ரெண்டாவது குழந்தை நிக்கிதா, அவங்களுக்கும் சலங்கை பூஜை இதே ஸ்டேஜில் தான் நடந்தது. அதுக்கப்புறமா அது ஒரு ஃபார் மோர் தென் 10 years அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு அவங்களுடைய அரங்கேற்றம் மயிலாப்பூரில் நடந்தது. அதுக்கப்புறமா அதே நித்யபிரியா அகாடமியோட வீணையும் பரதமும் என் ஒய்ஃப் சங்கீதா கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வீணையில் வாணி மஹாலில் 2 தடவை ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஈவன் May 1 கூட நடந்த அரங்கேற்றத்துலேயும் வீணை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஒய்ஃபோட ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் பரதநாட்டியம். காலேஜ் டேஸ்லேருந்தே அவங்களுக்கு டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களுடைய காலேஜ் ஆல்பம்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பேஷன் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஃபஸ்ட் அவங்க சொல்கிற போது நான் பரதநாட்டியம் கற்றுக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஓகே கண்டினியூ அப்படி தான் சொன்னேன். ஆனால் அரங்கேற்றம் வரைக்கும் வருவாங்க நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறமா அப்போ தான் தெரிஞ்சது அவங்களுடைய லவ் டுவர்ட்ஸ் பரதநாட்டியம், பேஷன் டுவர்ட்ஸ் பரதநாட்டியம். தட் வாஸ் அமேசிங். அண்ட் ஆல்சோ ஹர் டெடிகேஷன், ஹர் கமிட்மெண்ட் that I cannot say she had achieved. So of course God's blessing was there. So அனைவருக்கும் நன்றி. குட் ஆஃப்டர்நூன். இந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்லலான்ட்டு ஒரு ஆசை இருந்தது. இந்த ப்ரோக்ராம் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா என்னோடய டான்ஸ் ஸ்டார்ட் ஆனது ஆஃப்டர் கோவிட் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக நான் ஜாயின் பண்ணேன். பட் ஒரு கோர்ஸாக இல்லாமல் ஒரு ப்ரோக்ராம் வரைக்கும் என்னை கொண்டு வந்தது எங்கள் சத்யபிரியா மேம். ஸ்ரீ நித்யபிரியா டெம்பிள் ஆஃப் ஆர்ட்ஸில் நான் அதை கற்றுக்கிட்டேன். ஒரு 2.5 yearsஸாக கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஹஸ்பண்டோட சப்போர்ட் இதில் ரொம்ப முக்கியம். அவர் சாட்டர்டேஸ் கிளாஸ் கூப்பிட்டு வர்றது, அப்புறம் இந்த ப்ரோக்ராம் அப்போ எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது எல்லாமே அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. ப்ளஸ் காடோட பிளெஸ்ஸிங்ஸும் இதில் உண்டு. இந்த டான்ஸ் சோலோ பர்ஃபார்மன்ஸ் முருகர் சாங் ஆடினேன். நான் எப்படி ஆடினேன்? ரொம்ப நல்லா ஆடினாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கவிஞர் ழகரம். ஆனந்தோடைய நண்பர், வகுப்பு தோழன். ஆனந்த் எனக்கு நல்ல நண்பர் மட்டும் இல்லாமல் நல்ல கல்வியில் சிறந்தவர். முதுகலை தமிழ் பச்சை பண்கல்லூரியில் படிச்சுட்ருக்கோம் நானும் அவரும் சேர்ந்து. திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு வராரு.
ஜெயிலர் படத்துலலாம் நடிச்சிருக்காரு, அது போல் கோலமாவு கோகிலா படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. ரொம்ப கடினப்பட்டு இந்த அரங்கேற்றத்தை செய்து முடிச்சிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான் இசைக்கல்லூரி மாணவன், நான் இசை ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கேன். அந்த அடிப்படையில் எனக்கு இந்த பரதநாட்டியம் பற்றி எனக்கு தெரியும். ஒரு அரங்கேற்றம் பண்ணுறது எவ்வளோ தூரம் கடினம், அது எவ்வளோ உழைப்பு இருக்கணும், எவ்வளோ மெனக்கடல் இருக்கணும், தன்னை அதுக்கு எப்படி அர்ப்பணித்து கொள்ளணும்ன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான் முன்பு கல்லூரிகளில் நான் படித்ததுனால, அந்த நண்பர்களோடு இருந்ததுனால, அந்த அரங்கேற்றங்களில் நான் தொகுப்பாளராகவும் நான் இருந்திருக்கேன். அதனால் எனக்கு அதனுடைய அடிப்படையில் அது என்னன்னு தெரியும். மிக சிறந்த முறையில் நல்ல பாடல்கள், கீர்த்தனைகள், வர்ணங்களையெல்லாம் வைத்து, தில்லானாக்கள்லாம் ரொம்ப கடினமான தில்லானாக்களையெல்லாம் வைத்து அழகாக அந்த உறுதுணை கலைஞர்கள்லாம் சொன்னால் ரொம்ப அருமையாக இசைத்திருந்தாங்க. மிருதங்கம், புல்லாங்குழல், வயலின்லாம் உறுதுணை கலைஞர்கள்னு சொல்லுவோம். அவங்கெல்லாம் மிக அருமையாக இருந்தாங்க. வாய்ப்பாடு ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. அந்த ராகம் தாளம் மாறாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த நாட்டிய ராகத்தில் வந்த பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாம் ஆதி தாளத்தில் பாடல்கள் பண்ணியிருந்தாங்க. நல்லா அழகாக இருந்தது. பார்க்கவும் கேட்கவும் ரொம்ப இனிமையாகவும் இருந்தது. அதே போல் என்னோட நண்பனோட சேர்ந்து இணைந்து நடனமாடிய நடன பெண்கள் ரொம்ப அவங்களும் தன்னுடைய அர்ப்பணிப்போட, முழு ஈடுபாடோட, தன் குடும்ப ஒத்துழைப்போட, குறிப்பாக அவங்களாம் இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க, திருமணமாகி இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அவங்களாம் தன் குடும்பத்தோடு ஒத்துழைத்து செய்து முடித்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே போல் இந்த பள்ளி இருக்கு இல்லையா, நடன பள்ளி ரொம்ப சிறப்பான இசை கலைஞர்களை, அந்த கலையில் இருக்கக்கூடிய நடன கலைஞர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த ஸ்ரீ நித்யபிரியா டெம்பிள் ஆஃப் ஆர்ட்ஸுன்ற இந்த இசை பள்ளியாகப்பட்டது, நடன பள்ளியாகப்பட்டது ஒரு அடுத்த தலைமுறை இசை கலைஞர்களை, நடன கலைஞர்களை, கலை வடிவங்களை கடத்திட்டு போகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டாகவும் செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் சரவணன், கலைவாணியோட ஹஸ்பண்ட். ஸோ நித்யபிரியா, ஸ்ரீ நித்யபிரியா ஆர்ட்ஸ், டெம்பிள் ஆஃப் ஆர்ட்ஸ், ரைட்? ஸோ இதில் தான் டான்ஸ் கற்றுட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக கற்றுக்குறாங்க. முதல்ல சலங்கு பூஜை பண்ணாங்க, அதுக்கப்புறம் அரங்கேற்றம் ஸ்டார்ட் பண்ணாங்க. வென் த்ரூ அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். அதுக்கப்புறம் தான் இந்த பிளேஸை ரீச் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் தட் இந்த அரங்கேற்றம் the arrangements were very good. எல்லாமே கிளியராக டேக் கேர் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் டு நித்யபிரியா and the team, and thanks to everybody. Thank you.